வணக்கம் நண்பர்களே. மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் பொருளாதார வளமையை கொடுக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் ஏற்றம் நிறைந்திருக்கக்கூடிய காலம், திருமண அமைப்பு, வியாபார அனுகூலம், உத்தியோக மாற்றம், இது எல்லாமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக கிடைக்குன்னு சொல்லலாம். இடமாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், படிப்பு மாற்றம்னு இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய மாற்றங்களை எதிர்கொள்ள போகிறீங்க. இது வரைக்குமே நிறைய விஷயங்களை நீங்கள் பாதிப்பு உணர்ந்திருக்கலாம். இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இனி வரக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பான நேரம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உறவுகள் விஷயத்தில் எச்சரிக்கை செயல்படணும். கொஞ்சம் தேக ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த கழுத்து, முதுகு, சுளுக்கு மாதிரியான பிரச்சனை, ஞாபக மருதிமான பிரச்சனை ஏற்படலாம். மற்றபடி பெரிய பாதிப்புங்கிறது இல்லை. ஆனால் பொறுமையை கொஞ்சம் சோதிக்கிற மாதிரி தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்குமே நிறைய சவால்களை நீங்கள் எதிர்கொண்டுட்டீங்க. இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைய போகுது. நண்பர்கள், உறவினர் வகையில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். ரொம்ப முக்கியமாக தெய்வ வழிபாடுகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். தொடர்ந்து மன கஷ்டம் படிப்படியாக நீங்கும். குரு பார்வையும் கூடவே இருக்கிறதால இனி நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுமே சிறப்பான பலன் கிடைக்க இருக்குது. தொடர்ந்து மீன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மீன ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. தாராளமாக நீங்கள் ஜோதிட ரீதியாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பொருளாதார நிலையை சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கடந்த சில காலமாகவே மீன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு பயம் பதட்டங்கிறது இல்லாமல் இருக்காது. ஏன்னா 7 சனியோட பாதிப்புகளை நீங்கள் இருந்திருப்பீங்க. நிறைய குடும்பத்தில் பிரச்சனை, உடல் உபாதை, தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை, இப்படி எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஆனால் சோம்பேறித்தனத்தை நீங்கள் விடுறது நல்லது. எடுக்கக்கூடிய எந்த ஒரு செயலும் நீங்கள் தொடங்குறப்பே சிறப்பான திட்டமிடலோடு செய்ய பாருங்கள், நல்ல மாற்றம் உண்டாகும். அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில் ஏற்கனவே சண்டை சித்திர இருக்கக்கூடிய இவங்க வாழ்க்கையில் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்குது. ஆனால் கருத்து வேறுபாடுங்கிறது இல்லாமல் இருக்காது. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னு சொல்லலாம். கோபங்கிறது இயல்பாகவே இந்த நேரம் உங்களுக்கு அதிகமாக தான் வரும். கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்த பாருங்கள். ஒரு தன்மையாக இனிமே பேசுறது நல்லது. மனைவி மட்டும் இல்லை, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, மகன் மகள் யாரோ இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் கோபத்தை கொஞ்சம் நீங்கள் கட்டுப்படுத்துறது நல்லது. அதே மாதிரி பெயர், புகழ், பெருமை, இது எல்லாமே உங்களுக்கு தன்னால் தேடி வரும். ஆனால் ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நண்பர்கள், உறவினர் யாராக இருந்தாலுமே நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் நேர்மறை எண்ணத்தோட நேர்மையாக செயல்படுறது மட்டும்தான். சனி பகவானுக்கு பொறுத்த வரைக்குமே எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலுமே யார் ஒருத்தர் நேர்மையோடு செயல்படுறாங்களோ அவங்கள சனி பகவானுடைய அனுகிரகம் கிடைக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த சனி காலங்களை பொறுத்த வரைக்குமே மீன ராசி அன்புகள் நேர்மையோடு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வகையிலுமே பாதிப்பு இல்லை. இனி வரக்கூடிய சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே குடும்பம், தொழில், கூட்டாளிகள் வழியில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை, தேக ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படும். மற்றபடி நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பூரண ஆயுளுங்கிறது நிறைந்திருக்குன்னு சொல்லலாம். ஒரு முறை நீங்கள் இந்த காலத்தில் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தார்பரேஸ்வரர் ஆலயில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு செய்ய பாருங்கள். நல்ல தீர்த்தத்தில் குளிச்சுட்டு நல்லெண்ணெய் தீபேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நன்மை உண்டாகும். அதே மாதிரி சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் கூடவே செஞ்சுட்டு வரது நல்லது. உங்களால் முடிஞ்சதை படிக்க முடியாத ஏழை பெண் குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம். பிரதோஷ காலத்தில் சிவாலயத்துக்கு போயிட்டு வாங்க, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வர பாருங்கள். இதனால் கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டாகும். அஷ்டமி நாட்களை பொறுத்த வரைக்குமே பைரவர் வழிபாடு செய்கிறதும், தெரு நாய்களுக்கு தண்ணீர், உணவு, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வரப்ப கெட்ட பலன் எல்லாமே மாறி நல்ல பலனாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது மீன ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக இந்த மாதமாக இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய காலமாக இருந்தாலும் சரி, எதிர்மறை சிந்தனையை தவிர்க்க பாருங்கள். நேர்மறை எண்ணத்தோடு செயல்படுறது இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். கேது பகவானை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த வம்பு வழக்கிலிருந்து விடுபடக்கூடிய யோகம், தொழில், வியாபாரம், வேலை, கல்வின்னு இந்த நேரத்தில் செல்வம் பொறுத்த வரைக்குமே எல்லாமே ஓங்கி வரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. இடமாற்றம் இந்த நேரம் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். தொழிலை விரிவு செய்யக்கூடிய ஒரு ஆதாயத்தை பெற போகிறீங்க. ஒரு வாழ்வாதாரத்துக்கு தேவையான தேவை எல்லாமே உங்களால் இந்த காலத்தில் நிறைவேற்றி கொள்ள முடியும். அதே மாதிரி மேலுமே நீங்கள் வம்பு வழக்கு உண்டாகாமல் இருக்கணும்னா பேச்சில் கவனமாக இருக்கணும். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். உடல்நிலையை பொறுத்த வரைக்குமே அதிகப்படியான பாதிப்பு இல்லை. மற்றபடி விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் எந்த நேரம் தொழில் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி கூடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராகு கேது பகவான் வழிபாட்டு கூடவே செஞ்சுட்டு வாங்க. ராகு கேது பகவானால துன்பங்கள் எல்லாமே விலகி இனி நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புங்கிறது மீன ராசி அன்பர்களுக்கு ஏற்பட தொடங்குன்னு சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் உத்தியோக ரீதியாக இந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வெற்றி எதிர்பார்க்க முடியும். இந்த நேரத்தில் சரியாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் பயன்படுத்த தொடங்கினா, சுய தொழிலாக இருந்தாலும் சரி, சொந்தமாக தொழில் நடக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் உழைப்பை ஒன்று அதிகமாக கொடுக்க பாருங்கள். நல்ல மாற்றம் உண்டாக போகுது. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் மலரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் பொறுமைங்கிறது உங்களுக்கு ரொம்ப அவசியம். மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்தை இந்த நேரத்தில் நீங்கள் அதிகப்படுத்துறது நல்லது. முடிஞ்ச வரைக்குமே யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வர பாருங்கள். ஆலய தரிசனம் அடிக்கடி செஞ்சுட்டு வர்றது நல்லது. வீட்டுக்கு இப்போ அருகில் எந்த கோவில் இருந்தாலுமே சரி, 2 நேரமும் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நல்ல மாற்றம் உண்டாகும். குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம்னு சொல்லலாம். 3ஆம் நபருடைய தலையீட்டை மட்டும் குடும்பத்தில் அனுமதிக்காமல் இருந்துட்டாவே போதும். இந்த நேரம் உங்களுக்கு அற்புதமான நேரம். தொடர்ந்து இந்த நேரத்தில் ஒரு அழகான எதிர்காலங்கிறது உங்களுக்கு உறுதியாக போகுது. நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் பொறுமையாக இருக்கணும், கோபத்தை கட்டுப்படுத்தணும், கடின உழைப்பை கொடுக்கணும், நேர்மறையாக செயல்படணும். அதாவது நேர்மறை எண்ணத்தோடு செயல்படணும், நேர்மையாக செயல்படணும். இதை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். உங்களுக்கு அற்புதமான காலம்னு சொல்லலாம். மனசில் பயமோ பதட்டமோ உங்களுக்கு தேவையில்லை. பரிபூர்ண ஆயுள் நிறைஞ்சிருக்கக்கூடிய காலங்களாக தான் மீன ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாகவும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரமாக அமைப்போகுது. அதே மாதிரி வயசில் மூத்தவங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த செரிமான பிரச்சனை, கால்களில் பிரச்சனை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தொடர்ந்து வெளி உணவுகளை எடுத்துக்கிறத தவிர்க்க பாருங்கள். ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிறதும் உடலை நீரேற்றமாக வச்சுருக்கிறது நல்லது. சூரியனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே பெண்களாக இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் இந்த நேரம் முகம் தெரியாத மனிதர்களோட பழகிறப்ப எச்சரிக்கையாக தான் இருக்கணும். கடன் கொடுக்குறப்பதான் இருக்கட்டும், கடன் வாங்குறதா இருக்கட்டும், எதையாக இருந்தாலும் எழுதி வாங்கிக்க பாருங்கள். மற்றவங்க பேச்சு கேட்க வேண்டாம். குடும்பத்தில் குழப்பம்தான் ஏற்படும். சந்திரனோட நகரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரப்போகுது. வியாபாரம் மாதிரியான சின்ன தொழில், சிறு தொழிலிருந்து பெரிய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவங்க கூட இந்த நேரத்தில் வெற்றிங்கிறது உங்களுக்கு உறுதி, லாபமும் உறுதி. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இப்போ சிறப்பான நேரம். எதிர்ப்பு எல்லாமே மீறி நினைச்சதை சாதிக்க போகிறீங்க. அக்கறையோடு செயல்பட்டீங்கன்னா போதும், நல்ல மாற்றம் உண்டாகும். அரசு துறையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, வேலையை பொறுத்த வரைக்குமே நீங்கள் விரும்பி செஞ்சுட்டு வர பாருங்கள். சோம்பலை விடுத்து நீங்கள் செய்கிறப்ப நல்ல மாற்றம், பதவி மாறுதல் உண்டாகக்கூடிய நேரம் இந்த நேரம்னு சொல்லலாம். அதே மாதிரி மனசில் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே அதிகப்படியான ஆசைங்கிறது தன்னால் உண்டாகும். மனசை கட்டுப்படுத்துறது நல்லது. பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாமே உங்ககிட்ட சேர்றதுக்கு ஒரு ஆர்வம் காட்டுவாங்க. சகோதர சகோதரிகள் மாதிரியான விஷயத்தில் திருமண ஏற்பாடு நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை வழியில் கோபங்கிறது உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்துங்க. தொழில் ரீதியாக உங்களுக்கு சிறப்பான பலன் தான், குடும்ப ரீதியாகவும் நல்ல பலன் தான். தொடர்ந்து மனசில் இருக்கக்கூடிய ஒரு இனம் புரியாத சோகத்தை விட்டுட்டு வர பாருங்கள். குடும்பத்தில் இதனால் குழப்பத்தை தான் உண்டாகும். தன்னம்பிக்கையோட தைரியமாக செயல்பட்டீங்கன்னா, நிதானமாக செயல்பட்டீங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, மீன ராசி அன்பர்களுக்கு அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். மேலுமே நட்சத்திர ரீதியாக மீன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத மேலுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல மாற்றம் உண்டாக போகுது. வீட்டில் சுபகாரிய பேச்சு நடக்கும். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். புத்திர பாக்கியங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. எதிர்பார்த்த இடத்துலேருந்து கூட தனவரவு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்ப உறவுகளை முழுமையாக புரிஞ்சுக்க பாருங்கள். அவங்க மூலயமா ஒத்துழைப்பு கிடைக்கிறதால நல்ல மாற்றம், குடும்ப முன்னேற்றங்கிறது சாத்தியம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தில் மனம் கவர்ந்தங்களால் ஒரு ஆனந்தம் பெருக்கக்கூடிய நேரம். எச்சரிக்கையோடு செயல்பட பாருங்கள். எதிரிகள் எல்லாமே இந்த நேரத்தில் தவிடுபடி ஆக போகிறாங்க. அரசு பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் மேல் அதிகாரிகளுடைய தயவால் பயன்பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நெருங்கிய நண்பர்கள் உதவியால் இந்த நேரத்தில் பல குழப்பம் எல்லாமே சரியாகும். வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்குமே திருப்திகரமான சூழ்நிலை அமைப்போகுது. சின்ன தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, பெரிய முதலீடு செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டான உதவி கிடைக்கும். தொழில் சிறப்பாக நடக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தன வரவு சிறப்பான நேரம். இல்லத்தில் மகிழ்ச்சி இருக்கும். மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த நேரத்தில் வெற்றியும் பாராட்டும் கிடைக்கும். தொடர்ந்து பயணம் இந்த நேரம் இருக்கலாம். லாபகரங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக அமைன்னு சொல்லலாம். வியாபார ரீதியாக புதிய விஷயங்கள் நீங்கள் அறிமுகப்படுத்துறதால வியாபார ரீதியாக ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு. அரசு சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பல வகையிலையும் பாராட்டு பெற போகிறீங்க. தேவையில்லாத பயணம் உங்களுக்கு அலைச்சலை தான் கொண்டு வந்து தரும். இந்த பயணத்தால் உங்களுக்கு லாபம் இல்லைங்கிறத உணர்ந்த போதும். இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் மேற்கொள்ள பாருங்கள். தொடர்ந்து பணி உயர்வு இந்த நேரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. புதிய முதலீடுகளை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து சுபமங்கள காரியம் நடக்கக்கூடிய காலங்களாக அமைஞ்சிருக்குது. பண செலவும் இந்த நேரம் கூடி வரும். ஆனால் வீட்டுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் செய்வீங்க.
குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்லுறவு, ஒரு அனுசரணை தன்மைங்கிறது இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். அன்பாலும் இந்த நேரம் இணைஞ்சிருக்கிறதால குழப்பம் எல்லாமே சீராகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை மூலமாகவும் ஒரு முன்னேற்றத்துக்குண்டான ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்கும். அரசு வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயம், தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய புத்தி சாதுரிய சிறப்பாக இருக்கிறதால ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே அனுகூலமான மாதம்னு சொல்லலாம். தொடர்ந்து எதிரிகள்ங்கிறது உங்களை நிலையை பார்த்தாவே எதிரிகளுடைய கோட்டைங்கிறது இனி அடங்கும். இனி வரக்கூடிய நாட்களில் மீன ராசி அன்பர்களுக்கு அற்புதமான மாற்றம் கிடைக்கிறதுன்னு சொல்லலாம். பயம் வேண்டாம், துணிச்சலோடு செயல்படுங்க. மறக்காமல் குலதெய்வ வழிபாட்டையும் செஞ்சுட்டு வர பாருங்கள். நன்றி நண்பர்களை. இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.